ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச காலமாகவே பார்த்துட்டுருப்பீங்க. ஹோட்டல்ஸில் சாப்பாடு விலை, டீ விலை, காஃபி விலை, நம்ம ஊரில் ஓடுற ஆட்டோ, வாடகை கார் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தான். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக எல்லா ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கே குட் பை சொல்கிற அளவுக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன திட்டம்? இனிமேல் நம்ம எப்படி சமைக்க போகிறோம்? வாங்க இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் மிகப்பெரிய எல்பிஜி கேஸ் சப்ளை பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக தான் வந்துச்சு. ட்ரம்ப்புக்காரன் சும்மா இருந்ததுதான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கி வரைக்கும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா முழுசாக தீரல. இப்போதைக்கும் நம்ம வீடுகளுக்கு மட்டும்தான் முழுசாக சிலிண்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஹோட்டல்ஸு, டீ கடை மாதிரி வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. முன்னுரிமை அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்கிறாங்க. அரசு அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் போர் இப்போ முடிவுக்கு வந்தாலும் பழையபடி நமக்கு எல்பிஜி கேஸ் சப்ளை பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறத்துக்கு இன்னும் 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு தேவையான பெரும்பாலான எல்பிஜி கேஸ்லாம் வளைகுடா நாடுகளிலிருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஊர்லேயே எல்பிஜி உற்பத்தி செஞ்சாலும் ஒட்டுமொத்த நாட்டோட தேவையை பார்த்தீங்கன்னா அதனால் பூர்த்தி செய்ய முடியல. அதனால தான் வெளிநாட்டில் நடக்கிற போர் நம்ம ஊர் கிச்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாட்டினால உணவுப் பொருட்கள், டீ, காஃபி, போக்குவரத்து செலவு எல்லாமே தாறுமாறாக ஏறி இருக்குது. இப்படி வெளிநாடுகளை நம்பி நம்ம இருக்கிறதால அங்கே நடக்கிற சின்ன பிரச்சனை கூட நம்ம ஊரில் விலைவாசி பார்த்திங்கன்னா ஏறிடுது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணுன்ட்டு மத்திய அரசு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. எல்பிஜி சிலிண்டர்களுக்கு பதிலாக எத்தனால் எரிபொருளே சமையலுக்கு பயன்படுத்தலாமான்ட்டு ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஐடியாவை வந்து சர்க்கரை ஆலைகள் மற்றும் எத்தனால் தயாரிப்பு நிறுவனங்கள் தான் அரசுக்கு முன் வச்சுருக்காங்க. ஹோட்டல்கள், டீ கடைகளுக்கு எல்பிஜிக்கு பதிலாக எத்தனாலை ஒரு சிறந்த மாற்று பொருளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எத்தனால் சமையல் முறை வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டிங்கன்னா, இதுக்காகவே பிரத்யேகமான எத்தனால் ஸ்டவ் மற்றும் அதற்கான சப்ளை சிஸ்டத்தை வந்து உருவாக்கணுன்ட்டு அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன லாபம் கேட்டிங்கன்னா, நிறையவே லாபம் இருக்குது. விலை குறைவு. எல்பிஜி கேஸை விட எத்தனால் விலை வந்து ரொம்பவே மலிவாக இருக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும். இது சுத்தமாக பார்த்தீங்கன்னா எரியக்கூடியது. அதனால் கார்பன் எமிஷன் ரொம்பவே குறைவு. விவசாயிகளுக்கும் லாபம் இருக்கும். எத்தனால் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கரும்பு போன்ற விவசாய பொருட்கள் இருந்து தயாரிக்கப்படுறதுனால வெளிநாடுகளுக்கு போகிற பணம் பார்த்தீங்கன்னா மிச்சமாகி நம்ம ஊர் விவசாயிகளுக்கு தொழில் முனைவோருக்கும் லாபம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலைவாசி பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் வரும். வெளிநாடுகளில் என்ன போர் நடந்தாலும் நமக்கு கவலையே இல்லை. நம்ம ஊரில் சப்ளை தடைப்படாது, விலைவாசியும் ஏறாது. இப்போதைக்கு இது வந்து பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த பரிந்துரை குறித்து மத்திய பெட்ரோலியம், சாலை போக்குவரத்து, தொழில் உற்பத்தி மற்றும் உணவுத்துறை சார்ந்த அமைச்சக அதிகாரிகள்லாம் ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக இது வந்து அரசு கொள்கையாக வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக ஹோட்டல்கள், டீ கடைகள், வணிக இடங்களுக்கு இந்த எத்தனால் ஸ்டவ் முறை கொண்டு வர போகிறாங்க. இதில் கிடைக்கின்ற வெற்றியை பொறுத்து தான் எதிர்காலத்தில் நம்ம வீடுகளுக்கும் எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலாக எத்தனால் ஸ்டவ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சியாக மாறி இருக்கோ, அதே மாதிரி சமையல் துறையிலையும் இந்த எத்தனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக எத்தனால் ஸ்டவ் வந்தால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? விலைவாசி குறையுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.